பூண்டு பால் கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு புழுங்கல் அரிசி ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 200க்கு 100. சரிங்களா? ஒன்றா போட்டுக்கோங்க. அதை நல்லா கழுவிக்கோங்க. இது இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு, வயதானவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்ல கஞ்சி, ரொம்ப நல்லது. இதில் அளவுலாம் கிடையாது. அதிலிருந்து 2-3 பங்கு தண்ணினாலும் நிறையவே வச்சுக்கோங்க. நான் 4 மடங்கு ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 வெந்தயம் போல் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல சீரக வாசனை கமகமன்னு இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நாட்டு பூண்டு ஒரு 20லேருந்து 25 பூண்டு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சின்ன பற்களாக இருக்கிறது சேர்த்து ஒன்றாவே குக்கரில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 7 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணுங்க. நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா கனத்த கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. இந்த கஞ்சி அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாங்க. இதுக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. சீக்கிரம் ஜீரணம் ஆயிரும். இந்த கஞ்சி நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ராத்திரி ஒரு நேர உணவாக கூட எடுத்துக்கலாம். சளி பிடிச்சவங்களுக்கு இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி ரொம்ப நல்லது. இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டரை சேர்த்து மசிச்சுக்கோங்க. சூடான தண்ணீர் விட்டு முதல்ல மசிச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. 200 கிராம் அரிசி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு 1/4 லிட்டர் பால் தேவைப்படும். காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் சரி, இல்லை சூடான பாலாக இருந்தாலும் சரி. நான் 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மேஷ் பண்ணுங்கள். நல்ல கஞ்சி பதத்துக்கு அதை நல்லா கிளறி விடுங்க. நல்ல தளர்வாக்குங்க. நல்ல பால் பூண்டு எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கஞ்சி. இதுக்கு தேங்காய் துவையல், கொள்ளு துவையல், கொத்தமல்லி, விதை கொத்தமல்லி துவையல், இதெல்லாம் ரொம்ப அட்டகாசமான சூட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குடிக்கிற பதத்துக்கு இந்த மாதிரி பால் சேர்த்து கிளறிக்கோங்க. அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.